قال الله تعالى وهو أصدق القائلين يقول الإنسان يومئذ أين المفر صدق الله العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, நினைவுக்கு ஒரு கற்பனையான நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்தில் வானளாவிய உயர்ந்த கட்டடங்கள், விசாலமான சாலைகள், அழகிய காரும் அழகிய வாகனங்களும் பயணித்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த நகரம் மிக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் யாரும் எதிர்பாராத வண்ணத்திலே பூமி நிலநடுக்கம், பூகம்பம் ஏற்பட்டு கண் இமைக்கும் நேரத்திலே அந்த நகரம் முழுமையாக அழிந்து போகிறது. அதில் நல்வாய்ப்பால் ஒரே ஒருவர் மாத்திரம் தப்பி பிழைக்கிறார் என்றால் அவன் நிலை எப்படி இருக்கும்? சற்று நேரத்திற்கு முன்னால் தன்னோடு உரையாடி கொண்டிருந்தவர்கள், தன் முன்னால் காட்சி அளித்தவர்கள், இவ்வளவு உயரமான கட்டிடங்கள் அத்தனம் கண் இமைக்கும் நேரத்தில் அழிந்து போய்விட்டதை நினைத்து அவன் நிலைக்குத்தி நிற்கிறார். என்ன நடந்தது என்று யோசிப்பதற்கு அவரால் நினைவு தடுமாறுகிறது. இது உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் எப்போதாவது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியைத்தான் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன். இதே நிலையை நான் முதலிலே வாசித்தேனே, அல்கியாமா மறுமை என்ற பெயருள்ள 75வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர். அந்த நாளையிலே மனிதன் கேட்பான், நான் எங்கே சென்று தப்பிப்பேன்? நான் தப்பிப்பதற்கு எனக்கு வாய்ப்புண்டா என்று கேட்கிறான். இந்த வசனத்தை புரிவதற்கு முன்னால் இதனுடைய தொடராக 7வது 8வது 9வது வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய பார்வை நிலைக்குத்தி நிற்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கும். 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் தன் ஒளியை இழந்து இரண்டும் ஒன்றுபட்டு போகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் நம்முடைய கண்களுக்கு அல்லாஹ் தஆலா இருட்டை ஊடுருவி செல்லக்கூடிய வாய்ப்பை தரவில்லை. சூரியன் தன்னுடைய ஒளியை சிந்துவதால் நம்மால் பார்க்க முடிகிறது. சந்திரன் அதன் ஒளியால் நாம் மற்ற இடங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இடம் கண் நிலைக்குத்தி நிற்கும், பார்வை நிலைக்குத்தி இருக்கும் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் கும் இருட்டு, மயான இருட்டு. அந்த இருட்டிலே மனிதன் கேட்கிறான், நான் எங்கே செல்ல முடியும்? என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதே, என்ன நடக்கிறது என்று மனிதன் கேட்கிறான் என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். அன்பானவர்களே, மறுமை நாளுடைய அமளியை பற்றியும் அதனுடைய விஷயங்களை பற்றியும் குர்ஆனும் ஹதீஸும் ஏராளம் பேசுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே சிறியதும் பெரியதுமான அடையாளங்கள் ஏராளமான வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனில் கூட அபஸ் சூராவின் கடைசியிலே அல்லாஹ் சொல்லுவான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ. ஒரு சகோதரன் தன் சகோதரத்திலிருந்து அந்நியப்பட்டு போகிறான் என்று அல்லாஹ் தொடங்குகிறான். அந்த மறுமை நாளுடைய அமளியிலே சொந்த சகோதரன் அடுத்த சகோதரத்திலிருந்து அந்நியப்பட்டு போகிறான். தந்தையிடத்திலிருந்து பிள்ளை, பிள்ளையிடத்திலிருந்து தந்தை, மனைவியிடத்திலிருந்து கணவன், கணவனிடத்திலிருந்து மனைவி, இப்படி எல்லோரும் அந்நியப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அங்கே எல்லோருடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் இங்கே புரிய வைக்கிறான். எல்லோருடைய நோக்கமும் ஒற்றை நோக்கம்தான். ஏன் மனிதன் தன் சகோதரத்திலிருந்து ஓடுகிறான்? மனைவி ஏன் கணவனிடத்திலிருந்து ஓடுகிறார்? கணவன் ஏன் பிள்ளையிடத்திலிருந்து ஓடுகிறான்? இவர்கள் எல்லோருக்கும் ஒற்றை நோக்கம், நான் எப்படி தப்பிப்பது என்பதுதான் நோக்கமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? அந்த நாளையிலே நான் எப்படி தப்பிப்பேன் என்று மனிதன் கேட்கிறான் என்று சொன்னால், நான் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகம், மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் மரணம் என்பது நிச்சயம். மரணம் நிச்சயம் என்று சொன்னால் மறுமை என்பது நிச்சயம். மறுமை நிச்சயம் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கைக்கான கணக்கை சரியாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்தே ஆக வேண்டும் என்பதையெல்லாம் நம்பியிருக்கிறோம். இந்த இடத்தில் தான் இன்றைய சிந்தனையாக இந்த வசனம் நான் கண் முன்னால் வைக்கப்படுகிறது.
யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர், நான் எப்படி எங்கே சென்று தப்பிப்பேன் என்று மனிதன் கேட்கிறான் என்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், சூரத்து யாசினிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறைகூவல் வரும். குற்றவாளிகளே நீங்கள் பிரிந்து நில்லுங்கள், குற்றவாளிகளே நீங்கள் தனித்து நில்லுங்கள் என்று குற்றவாளிகள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வசனம் இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய சிந்தனைக்காக தரப்படுகிறது. குற்றவாளிகளே நீங்கள் பிரிந்திருங்கள் என்ற குற்றவாளிகளின் அவர்களோடு நாம் சேரப்போகிறோமா? இல்லை என்று சொன்னால் குற்றவாளியின் எதிர்ப்பாளி முஸ்லிம், நாம் முஸ்லிமினுடைய கூட்டத்தில் நிற்கப் போகிறோமா என்பதைத்தான் நம்முடைய சிந்தனைக்காக இந்த வசனம் இன்று வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையிலே யாரெல்லாம் அல்லாஹ்வை புரியாத, இஸ்லாத்தை புரியாத, மார்க்கத்தை புரியாத நிலையில் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவரை பார்த்து குர்ஆன் எச்சரிக்கிறது, நான் எங்கே சென்று தப்பிக்கப் போகிறேன் என்று அவன் பதற்றத்தில் நிற்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் இந்த இஸ்லாத்தையும் புரிந்து வாழ்ந்தவர் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் நான் முஸ்லிமாக வாழ்ந்திருக்கிறேன், முஸ்லிமாக மடிந்திருக்கிறேன், முஸ்லிமாக அல்லாஹ்வை சந்திப்பர் வந்திருக்கிறேன் என்று மறுமையின் வெற்றியை லட்சியமாக கொண்ட முஸ்லிமாக வாழ்ந்திருந்தால் எந்த பதட்டம் இல்லாமல் அங்கே காணுவார். அந்த அடிப்படையில் தான் இந்த ரமலான் மாதத்தில், குர்ஆன் இறங்கிய மாதத்தில் இந்த வசனம் நம்முடைய சிந்தனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு மறுமை வெற்றியை லட்சியமாக கொண்டு அந்த லட்சிய பாதையில் பயணிப்பதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.